பக்தகோடி பெருமக்கள் அனைவருக்கும் மார்கழி திங்களின் மகத்தான வணக்கங்கள். ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரம் 4. ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவே, ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவே, ஆழியில் பூக்கு முகந்து கொடு ஆத்தேரி, ஆழியில் பூக்கு முகந்து கொடு ஆத்தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, பாழியந்தோளுடை பற்பநாபன் கையில், பாழியந்தோளுடை பற்பநாபன் கையில், ஆழிபோல் மின்னே வலம்புரி போல் நின்றதிந்து, ஆழிபோல் மின்னே வலம்புரி போல் நின்றதிந்து, தாளாதி சர்க்கம் உதைத்த சரமழை போல், தாளாதி சார்க்கம் உதைத்த சரமழை போல், வாழ உலகினில், வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும், வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும், மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய், மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். பாடலின் விளக்கம். மேகத்திற்கு அதிபதியான புர்ஜன்யனே, நாங்கள் சொல்வதை கேள். உன்னிடம் ஒரு சொட்டு தண்ணீரை கூட வைத்து கொள்ளாதே. கடல் நீர் முழுவதையும் முகர்ந்து கொண்டு மேலே சென்று உலகாளும் முதல்வனாகிய கண்ணனின் நிறம்போல் கருத்து வலிமையான தோள்களுடைய பத்மநாபனின் கையில் உள்ள பிரகாசமான சக்கரத்தைப் போல மின்னலை வீசி, வலம்புரி சங்கு ஒலிப்பது போல் இடி ஒளி எழுப்பி, வெற்றியை மட்டுமே ஈட்டும் அவனது சார்ங்கம் என்னும் வில்லிலிருந்து புறப்படும் அம்புகளைப் போல மழை பொழிவாயாக. அம்மழையால் நாங்கள் இவ்வுலகில் மகிழ்வுடன் வாழ்வோம். மார்கழி நீராடலுக்காக எல்லார் நீர்நிலைகளையும் நிரப்பி எங்களை மகிழ்ச்சியடைய செய்வாயாக. இதனுடைய விரிவான விளக்கம் என்னவென்றால், ஆயர்குல சிறுமிகள் மழை வெயிலுக்குரிய தெய்வங்கள் இன்னதென அறிய மாட்டார்கள். ஏனெனில் அவர்களிடம் கல்வி அறிவு இல்லை. எனவே பொதுவாக ஆழிமலை கண்ணா என்று அழைக்கிறார்கள். ஒரு தோற்றத்துக்கு இவர்கள் கண்ணனையே அழைத்தார்களோ என்று எண்ண தோன்றும். இது நம் சாதாரணமாக ஒரு குழந்தையை அழைக்க பயன்படுத்தும் கண்ணா என்ற வார்த்தையைப் போல. எனவே புர்ஜன்யா என்பதற்கு பதிலாக கண்ணா என்றழைத்தார்கள். அவனும் வந்தான். அவனிடம் தங்கள் கோரிக்கையை வைத்தார்கள். நன்றி. சிவாய நம. குருவாழ்க, குருவே துணை. ஸ்ரீ மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருவெம்பாவை பாடல் 4.
உள்நித்தில நகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ணக்கிளி மொழியார் எல்லோரும் வந்தாரோ. உள்நித்தில நகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ வண்ணக்கிளி மொழியார் எல்லோரும் வந்தாரோ. எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகும் அவ்வளவும் எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகும் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே. கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே. விண்ணுக்கொரு மருந்தை வேத விழு பொருளை விண்ணுக்கொரு மருந்தை வேத விழு பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளம். உள்ளேக்கு நின்றுருக யாமாட்டும் நீயே வந்து உள்ளேக்கு நின்றுருக யாமாட்டும் நீயே வந்து எண்ணி குறையில் துயிலோர் எம்பாவாய் எண்ணி குறையில் துயிலோர் எம்பாவாய். பாடலின் பொருள்: ஒளி சிந்தும் முத்துக்களை போன்ற பற்களுடன் சிரிக்கும் பெண்ணே, இன்னுமா உனக்கு பொழுது விடியவில்லை என்ற பெண்களிடம் உறங்கிய பெண் எழுந்து, அதெல்லாம் இருக்கட்டும், பச்சை கிளிபோல் பேசும் இனிய சொற்களுடைய எல்லா தோழிகளும் வந்துவிட்டார்களா என்றாள். எழுப்ப வந்தவர்களோ, அடியே, உன்னை எழுப்புவதற்காக வந்த பெண்கள் எத்தனை பேர் என்பதை இனிமேல்தான் எண்ண வேண்டும். அதன் பின்பு எண்ணிக்கையை சொல்கிறோம். நாங்கள் வேதங்களின் பொருளாக இருக்கும் சிவபெருமானை பாடி உள்ளம் உருகும் வேலை இது. இந்நேரத்தில் அவர்களை எண்ணிக்கொண்டிருக்க முடியுமா? ஆகவே நீயே எழுந்து வந்து எத்தனை பேர் இருக்கிறோம் என்பதை எண்ணிப்பார். நீ எதிர்பார்க்கும் அளவுக்கு இங்கே பெண்கள் இல்லை என்றால் மீண்டும் போய் தூங்கு என்று கேலி செய்தனர். எல்லோரும் சேர்ந்து பாவை நோன்பிற்கு நீராடச் செல்கின்றனர். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். என்றும் இறைப்பணியில் உங்கள் இரா முருகேஸ்வரி, சிவகங்கை மாவட்டம் சித்திவயல் அரசு உயர்நிலைப்பள்ளியின் தமிழாசிரியர். நன்றி, வணக்கம்.